சூரிய பகவான் உச்சம் பெறுவது என்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயம். முயற்சிகளில் மாபெரும் வெற்றி. ஒரு வாய்ப்புகள் தான் ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் தீவிரமாக நம்பணும். நாம் எதை செய்தாலும் எதிர்த்து நில், எதிரியே இல்லை. அன்னெசரி டென்ஷன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறார். வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் பரிவர்த்தனைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் தருகிறார். தேவையில்லாமல் பயப்படாதீங்க. தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம்னா. வண்டி எடுக்கும்போது ஜாகிரதையாக எடுக்கணும். எந்த வண்டி எடுத்தாலும் சரி, நீங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. செவ்வாய், சூரியன், சுக்கிரன் உச்சம் இதெல்லாம் சேர்ந்து உங்க ராசிக்கு எந்த விதமான பலன்கள் என்னங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியனுடைய உச்சமும் செவ்வாய் வக்கரமும் என்ன பலன்களை தரப்போகிறது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சூரிய பகவான் உச்சம் பெறுவது என்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயம். 11ஆம் வீட்டிலே சூரியன் உச்சம், 3 கூடியவர் உச்சம். 3 கூடிய சூரியன் உச்சம் பெற்று 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது முயற்சிகளில் மாபெரும் வெற்றி. உலகத்திலேயே என்றுமே ஒன்று சொல்லுவாங்க, அந்த முயற்சிகளில் வெற்றி பெற்றால் அதை அசைச்சிக்கவே முடியாது. முயற்சிகளில் வெற்றி பெறுபவர்களை உலகத்தில் யாராலே ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, முயற்சி அப்படின்னு ஒரு விஷயத்தில் இனிஷியேஷன் வந்துருச்சுன்னா, முயற்சியை தரக்கூடியவன் உச்சம் பெற்றால் தொடர்ந்து வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்க போகிறான். ஒரு வாய்ப்புகள் தான் ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் தீவிரமாக நம்பணும். ஒரு விஷயம் நண்பர்களே, 3 குடையவன் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகிறதுனா, நாம் எதை செய்தாலும் எதிர்த்து நில், எதிரியே இல்லை. ஒரு விஷயத்தை எதிர்த்து நிற்கணும், ஜெயிக்கணும் எனும் எண்ணத்தை உருவாக்குறார். அதே நேரத்தில் 6 கூடிய செவ்வாய் உடம்புல உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆகும்னா, வியாதி, கடன், கஷ்டம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உடம்புல, டிப்ரெஷன். 6 கூடியவன் வக்கரம் பெற்று உடலில் அமரும் பொழுது உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம், இதெல்லாம் உடலை கஷ்டப்படுத்துகிற விஷயங்களோ அது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் உட்கார்றதால அன்னெசரி டென்ஷன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறார். அந்த வக்கரம் பெற்ற செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ வாழ்க்கை துணையுடன் சண்டை, வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் பரிவர்த்தனைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் தருகிறார். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமே 3 கோடியின் உச்சம் பெற்று 11ஆம் வீட்டிலே 3 கோடியின் உச்சம் பெறுவது தான். 3ஆம் இடத்திலே 11 கோடியின் உச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் நான் சொன்னேன். சகோதர பாவங்களால் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது. எங்கள் அப்பா எங்கள் அண்ணா என் கூட சண்டையில் இருக்கார், தம்பி சண்டையில் இருக்கார், எல்லாம் சரியாகும். சண்டைகள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அதே நேரத்தில் 3ங்கிறது சிறு இடப்பெயர்ச்சி. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து சிறு இடப்பெயர்ச்சி செய்வதற்கான ஒரு நல்ல விஷயமாக, நல்ல நேரமாக இந்த நேரம் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 3 குடையவன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, உங்களுடைய தைரியஸ்தானாதிபதி. எதை கண்டு நீங்கள் பயந்து கொண்டே இருக்கிறீர்களோ, உலகத்திலே எதை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த பயம் உங்களுக்கு இல்லாமல் போகும். தேவையில்லாமல் பயப்படாதீங்க. தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம்னா. உலகத்தில் தைரியத்தை நோக்கி நமது பயணம். ஒரு பிரச்சனை வருது, சார்ட் அவுட் பண்ணலாம். தைரியமாக ஃபேஸ் பண்ணும், இறங்கி ஃபேஸ் பண்ணும். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் யாருக்கு உண்டுன்னா, உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் இந்த பக்கம் குரு, ராசியிலேயே வக்கரம் பெற்ற செவ்வாய். வண்டி எடுக்கும்போது ஜாகிரதையாக எடுக்கணும். எந்த வண்டி எடுத்தாலும் சரி, நீங்கள் வண்டியில் சாலை விதிகளை பின்பற்றணும், அது போன்ற விஷயங்கள்லாம். தேவையில்லாமல் வண்டி எடுக்க வேண்டாம். பல நேரங்களில் நம்ம இப்போ ஒரு காலத்தில் எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்தோம். மோட்டார் சைக்கிள் வாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது, கார் வாங்கிறது ஒரு ஆடம்பர விஷயமா இருந்தது. இப்போது பல நேரங்களுக்கு பல பேருக்கு என்ன ஆகிடுதுன்னா, நடந்து போகிறவங்கள பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. யாரெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களோ
உடம்பை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வாக்கிங்கே போகிறாங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே செவ்வாய் இருக்கும் பொழுது வண்டியை விட்டுருங்க கொஞ்ச நாள்னு சொன்னால் நம்மளால் கேட்க முடியல. நம்மளால் வண்டி இல்லாமல் எதுவும் பண்ணவும் முடியல. அப்போ என்ன பண்ணி ஆகணும், வண்டியில் போகும்போது ரொம்ப முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலையை வச்சு முருகா 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 எப்போ பார்த்தாலும் முருகனை நீங்கள் வேண்டி வேண்டி வணங்க வணங்க முருகப்பெருமானுடைய அருளாலே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு ஆக்சிடென்ட் இல்லாத பயணம் என்பது அமையும். 11ஆம் வீட்டிலே சூரியன் உபஜயஸ்தானத்திலே. சூரியன் ஒருத்தரை தான் உலகத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியாதுமாங்க. ஜெயிக்க முடியாத ஒரு சக்தி யாருன்னா சூரியன். சூரியன் தரும் மாபெரும் சக்தி. சூரியனை எப்படி யாராலையும் ஜெயிக்க முடியாதோ அதே போல் உங்களுக்கு ஒரு மாபெரும் தனித்த சக்தி என்பது ஏற்படும். 10ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்போது தொழில் வளம் என்பது ஏற்படும். 11ஆம் வீட்டிலே சூரியன் வரும் பொழுது உங்களுக்கு உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது, பெரும் புகழும் உங்களுக்கான பதவி கௌரவம் எல்லாம் ஏற்படும். உபதயஸ்தானத்திலே சூரிய பகவான் உச்சமடையும் பொழுது இந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ அந்த சூரியன் தரும் நற்பலன்கள் தான் இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம். சூரியன் 7ஆம் பார்வையாக எதை பார்க்கிறார், உங்களுடைய சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உச்சம் பெற்ற சூரியன் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மனைவியால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்கள்ட்ட வர வேண்டிய சொத்து, மாதாந்திர சம்பளம், வருமானம் போன்ற அத்தனை உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் தரும் நற்பலன். அதே நேரத்தில் சூரியன் தரும் நற்பலனை போலவே செவ்வாய் வக்கரம் தரும் தீய பலன். செவ்வாய்க்கு 3 பார்வை உண்டு. செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக மாங்கல்ய பலத்தை பார்க்கிறார். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆக்டிவிட்டீஸில் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். அதனால் இந்த சூரியனுடைய உச்சமும் செவ்வாய் வக்கரமும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளைத்தான் உண்டாக்கும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம்னா வேர்ல்டு பிராண்ட், ஸ்ரீமடத்திலே உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்.